இந்த பதிவில் ஒரு எஃபெக்டிவான நல்ல பலன் தரக்கூடிய ஹேர் ஆயில் என்கிட்டவும் நிறைய பேர் கேட்குறீங்க, டாக்டர் ஹேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறீங்க. அதில் இந்த ஹேர் ஆயில்னால் பெஸ்ட்டாக நம்ம எது பண்ணலாம்? நிறைய ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷனும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது அந்த மூலிகை எல்லாமே எங்களுக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக எங்கன்னா இருந்து எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இவ்வளோ வருஷமாக மருந்து செய்கிறீங்க, உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் நான் வீட்டில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் சொல்லுங்கள். அது நான் நல்ல ரிசல்ட் முடி உதிராமல் இருக்கிறதுக்கு, டேண்ட்ரஃப் இல்லாமல், முக்கியமாக கிரே ஹேர் இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஹேர் ஆயில் நான் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம்? நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதிலெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேடம். நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க, கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் நீங்கள் சொல்கிறத நான் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறேன். அதை நான் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லுங்கள். எனக்கு இந்த மூலிகை சார்ந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப. இந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு கோல்டு வருமா? ஏற்கனவே எனக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, தலை பாரமாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கபம் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கான மூலிகைகளும் இதில் காய்ச்சறதுக்கு ஒரு 2 hours ஆகிடும். ஸோ நல்லா ஒரு இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா, இரும்பு சட்டியில் இதை போட்டு காய்ச்சி ஒரு 2 hours நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது திக்காக தான் இருக்கும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா எண்ணெய் மூலிகை சம அளவு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அது நல்லா பாயில் ஆகும்போது இந்த மூலிகைகள் எல்லாம் அதனுடைய சாறுகள் அந்த எண்ணெயில் இறங்கி கிடைக்கும் பாருங்கள். ஒரு கலர் நல்லா டார்க் க்ரீன் கலரில் அந்த நறுமணமே உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி ஒரு 2 நாளைக்கு அந்த நறுமணம் நல்லா இருக்கும். ஸோ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி இதை காய்ச்சி எடுத்து ஒரு நாள் இல்லை 2 நாள் அந்த கடாயில் அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இரும்பு கடாயில் இருக்கும்போது அதனோட சத்தும் அந்த ஆயிலில் வந்து சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய மருந்து முறைகள், வீட்டில் நம்ம செய்யக்கூடிய தைல வகைகள், மருந்துகள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் ஒரு எஃபெக்டிவான நல்ல பலன் தரக்கூடிய ஹேர் ஆயில் என்கிட்டவும் நிறைய பேர் கேட்குறீங்க, டாக்டர் ஹேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறீங்க. அதில் இந்த ஹேர் ஆயில்னால் பெஸ்ட்டாக நம்ம எது பண்ணலாம்? நிறைய ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷனும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது அந்த மூலிகை எல்லாமே எங்களுக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக எங்கன்னா இருந்து எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இவ்வளோ வருஷமாக மருந்து செய்கிறீங்க, உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் நான் வீட்டில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் சொல்லுங்கள். அது நான் நல்ல ரிசல்ட் தர மாதிரி, தலைமுடி உதிராமல் இருக்கிறதுக்கு, டேண்ட்ரஃப் இல்லாமல், முக்கியமாக கிரே ஹேர் இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஹேர் ஆயில் நான் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம்? நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதிலெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேடம். நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க, கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் நீங்கள் சொல்கிறத நான் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறேன். அதை நான் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லுங்கள். எனக்கு இந்த மூலிகை சார்ந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த ஆயிலை வீட்டில் நீங்கள் தாராளமாக செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லேருந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம். சிலர் கேட்குறீங்க, இந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு கோல்டு வருமா? ஏற்கனவே எனக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, தலை பாரமாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கபம் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கான மூலிகைகளும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். சரிங்களா? அப்போது என்னென்ன பயன்படுத்தலாம், எப்படி இந்த ஆயில் யூஸ் பண்ணலான்றதும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தோம்னா 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. ஸோ 1 லிட்டர் அளவுக்கு எடுத்திங்கன்னா அதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகளும் அந்த ரேஷியோவில் தான் இப்போ நான் சொல்கிறேன். அப்போ 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கான மூலிகைகளின் அளவுகளை இப்போ நான் சொல்கிறேன். ஸோ 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 300 ml விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய். சரிங்களா? 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 300 ml ஆமணக்கு எண்ணெய். இந்த 2 எண்ணெயும் நமக்கு இப்போ தேவை. இந்த அளவுப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு கற்றாழை மடல் இருக்குது பார்த்தீங்களா? நீளமான கற்றாழை மடல் எடுத்துக்கோங்க. இதை ஒரே ஒரு மடல் இருந்தால் போதும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நீல வாக்கில் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேராக கிழிச்சு அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வெந்தயம் தோராயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வெந்தயம் எடுத்து அந்த கற்றாழையில் அப்படியே போட்டுடணும். நீல வாக்கில் இருக்கக்கூடிய கற்றாழை ஃபுல்லாக வெந்தயம் போட்டு திரும்பவும் அந்த மடலை மூடி ஒரு டைட்டாக ஒரு நூல் வச்சு அப்படியே கட்டிடுங்க. ஸோ இது வந்து ஒரு 2 நாட்கள்
அப்படியே விட்டுருங்க. 2 நாட்கள்லாம் தோராயமாக ஒரு ஒரு 2 பகல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில சின்ன சின்னதாக முளை வந்திருக்கும். சரிங்களா? அப்போ வந்து ஓகே, இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். 2 நாட்கள் கழிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த கற்றாழை எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். முடிஞ்சதுன்னா நீங்க மிக்ஸியில போட்டு கொஞ்சம் ரொம்ப பேஸ்ட் மாரி அரைக்க வேண்டாம். 1, 2 கூட நீங்க லைட்டா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து தோராயமான ஒரு அளவு தான். ஒரு கற்றாழை மடல்ல நம்ம தேவையான அளவு வெந்தயம் போட்டு கட்டி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்றோம். இது கூட வேற என்னங்க சேர்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதியார் கூந்தல் அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கும். சாதாரணமா மரத்துக்கு மேல இருந்து தொங்கிக்கிட்டே இருக்குங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மூலிகை கிடைச்சா எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். பெரும்பாலும் நிறைய கூந்தல் தைலங்கள்ல இந்த முதியார் கூந்தல் சேர்க்கப்படுது. ஸோ பேர் பார்த்தீங்கன்னா, அப்படியே நீளமாக ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த கொடி. ஸோ அதனால தான் இதுக்கு முதியார் கூந்தல்னே பேர் வந்துச்சு. ஸோ இதை வந்து நீங்க கட் பண்ணி கொஞ்சமா ஒரு 3, 4 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதையுமே 1, 2 நம்ம இடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த கற்றாழை இருக்கு இல்லைங்களா? ஸோ இதனோட இந்த முதியார் கூந்தலும் நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக கருஞ்சீரகம் பொடி. எவ்வளோ தேவைன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு கருஞ்சீரக பொடி நமக்கு தேவைப்படும். ஸோ இதனுடைய ஒற்றை அடுக்கு செம்பருத்தி இருந்தால் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நல்ல ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோன்னா ஒரு 100 கிராம் அளவு இருக்கிற மாதிரி நம்ம ஒற்றை அடுக்கு செம்பருத்தி இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். எப்பவுமே வந்து செம்பருத்தி இலைகளை தலைக்கு பேஸ்ட் மாதிரி போட்டாலும் சரி, செம்பருத்தி மலர்களை நம்ம தலைக்கு போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு தரக்கூடியதுங்க. அவ்வளவுதாங்க. இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்துக்கோங்க. நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி இதுலேயும் ஆயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஸோ நம்ம காய்ச்ச போகிறோம். ஸோ இதை காய்ச்சறதுக்கு ஒரு 2 hours ஆகிடும். ஸோ நல்லா ஒரு இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு சட்டியில் இதை போட்டு காய்ச்சி ஒரு 2 hours நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது திக்காக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எண்ணெய் மூலிகை சம அளவு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அது நல்லா பாயில் ஆகும்போது இந்த மூலிகைகள் எல்லாம் அதனுடைய சாறுகள் அந்த எண்ணெயில் இறங்கி கிடைக்கும் பாருங்கள். ஒரு கலர் நல்லா டார்க் க்ரீன் கலரில் அந்த நறுமணமே உங்கள் வீட்டை சுற்றி ஒரு 2 நாளைக்கு அந்த நறுமணம் நல்லா இருக்கும். ஸோ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி இதை காய்ச்சி எடுத்து ஒரு நாள் இல்லை 2 நாள் அந்த கடாயில் அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இரும்பு கடாயில் இருக்கும்போது அதனோட சத்தும் அந்த ஆயிலில் வந்து சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆயிலை ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. இல்லை டெய்லி இது நான் யூஸ் பண்ணுமா? டைம் கிடைச்சா டெய்லி யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கீங்கன்னா டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் 2 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். இல்லைங்க நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours கண்டிப்பாக தலையில் அப்படியே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் மைல்டு ஷாம்பு இல்லை ஷாம்புவே இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஹேர் வாஷ் பவுடர் மூலிகை பொடியை போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தலை முடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும், ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இல்லாமல் நரைமுடி இல்லாமல் உங்களுக்கு இருக்குங்க. இதனோட டெய்லியுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா நெல்லிக்காய் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் கேரட் ஜூஸ் நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இரும்புச்சத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் கருவேப்பிலை துவையலாக சாப்பிடுங்க. முருங்கை கீரை எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் எல்லாமே உணவில் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.